வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் நவ்கர் மகாமந்திர தின விழாவில் கலந்து கொண்டார். நவ்கர் மகாமந்திர விழாவில் உரையாற்றிய அவர், மகாமந்திரத்தின் முக்கியத்துவம் ஆன்மீகம் மட்டுமல்ல, அது வாழ்வின் திறவுகோல் என்றார். தொடர்ந்து பேசிய பிரதமர், இந்தியர்கள் அனைவரும் உள்ளூர் தயாரிப்புகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். உள்ளூர் மற்றும் உலகளாவிய அளவில் உற்பத்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். மேலும் பருவநிலை மாற்றம் இன்றைய சூழலில் மிகப்பெரிய நெருக்கடி என்று கூறிய அவர், அதற்கான தீர்வு நிலையான வாழ்க்கை முறை என்றும் அதனை ஜெயின் சமூகத்தினர் எளிமை கட்டுப்பாடு மூலம் பல நூற்றாண்டுகளாக கடைபிடித்து வருவதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை, காரைக்கால் மாவட்ட நிர்வாகம், காரைக்கால் அரசு மருத்துவமனையின் பல் சிகிச்சை பிரிவின் சார்பில் உலக வாய் சுகாதாரத்தை முன்னிட்டு செவிலியர்கள், மாணவ மாணவியர்களின் விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து தொடங்கியது. இப்பேரணியை மாவட்ட துணை ஆட்சியர் திரு அர்ஜுன ராமகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் அரசு மருத்துவமனை தலைமை கண்காணிப்பாளர் டாக்டர் கண்ணகி, நலவழித்துறை இயக்குநர் டாக்டர் சிவராஜ்குமார் மற்றும் மருத்துவமனை அதிகாரி டாக்டர் பார்த்திப விஜயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் புதுச்சேரி கல்வித்துறையும் இணைந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் பிளஸ் 2 மாணவ மாணவிகளுக்கு இலவச நீட் தேர்வு பயிற்சி வகுப்பை நேற்று தொடங்கியது. தமிழ் புத்தாண்டு மற்றும் விஷு பண்டிகையை முன்னிட்டு நாளை மறுநாள் மாலை 6 மணிக்கு புதுச்சேரியில் இருந்து மாஹேவுக்கு சிறப்பு பேருந்து இயக்கப்படும் என புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் T20 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு குஜராத் டைட்டன்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.